சொகுசு அது ஒரு போதை. ஆனா அந்த போதைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியறதில்ல. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறது ஒரு அந்தஸ்து கிடையாது, அது ஒரு வசதி. ஆனா அந்த வசதிய நாம கையாளுற விதம் அதுதான் தீர்மானிக்குது உங்க கார் ஒரு வரமா இல்ல சாபமான்னு. குறிப்பா நீங்க வச்சிருக்கிறது ஒரு ஏஎம்டி காரா இல்ல சிவிடி காரா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தெரியாம நீங்க பண்ற சின்ன தப்பு உங்க வாழ்க்கையோட சேமிப்ப ஒரே நாள்ல காலி பண்ணிடும். முதல்ல ஏஎம்டி ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பத்தி பாப்போம். ஏஎம்டி அந்த பாவப்பட்ட ரோபோ. இது ஒரு சாதாரண மேனுவல் கார் தான், ஆனா கியர் மாத்துறதுக்கு ஒரு ரோபோட்டிக் கை உள்ளே இருக்கும். நீங்க டிராஃபிக்ல நிக்கும்போது, வண்டி டி மோட்ல இருக்கும்போது பிரேக்க லேசா ரிலீஸ் பண்ணி வண்டி மெதுவா நகருமே, அதுக்கு பேரு க்ரீப். அந்த நேரத்துல அந்த பாவம் அந்த ரோபோட்டிக் கை உங்களுக்காக கிளட்ச பாதியாவே பிடிச்சுக்கிட்டு நிக்கும். ஏத்தத்துல வண்டி நிக்கும்போது ஹேண்ட் பிரேக் போடாம வெறும் ஆக்சிலரேட்டரை மட்டும் கொடுத்து வண்டியை அப்படியே நிப்பாட்டி வைக்கிறது உணர்வு. அந்த நேரத்துல அந்த கிளட்ச் பிளேட் எரியிற வாசனை உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க கார் உள்ளுக்குள்ள கதறி அழுதுகிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த ரோபோட்டிக் கை இனி என்னால முடியாதுன்னு கைவிரிக்கும் போது அந்த ஏஎம்டி யூனிட்ட மாத்த உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை செலவாகும். அடுத்து சிவிடி கண்டினியூவஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். இது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி இயங்குற டெக்னாலஜி. இதுல கியர்களே கிடையாது. 2 புள்ளிகளுக்கு நடுவுல ஒரு மெட்டல் பெல்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். இது ரொம்ப மென்மையானது, ரொம்ப அமைதியானது. திடீர்னு வேகமா போகணும்னு ஆக்சிலரேட்டரை ஃப்ளோர் பண்றது, அதாவது காலால் அழுத்தி மிதிக்கிறது. நீங்க வேகம்னு நினைச்சு மிதிக்கும்போது அந்த மெட்டல் பெல்ட் பயங்கரமா உராய்ந்து தேயும். இதுக்கு பேரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட். சிவிடி கார்ன்றது ஒரு மென்மையான இசை மாதிரி. அதை ரசிச்சு மெதுவா தான் கொண்டு போகணும். நீங்க வேகமா போறேன்னு அதுக்கு அழுத்தம் கொடுத்தா அந்த பெல்ட் அருந்து போச்சுன்னா அப்புறம் கியர் பாக்ஸ மொத்தமா மாத்துறத தவிர வேற வழியே இல்ல. அதற்கு 2,00,000 ரூபாய் முதல் 4,00,000 ரூபாய் வரை செலவாகும். ஏஎம்டி காரர்களுக்கு டிராஃபிக்ல 10 செகண்டுக்கு மேல நிக்க வேண்டி இருந்தா தயவு செஞ்சு நியூட்ரல் கியருக்கு மாத்திடுங்க. அந்த ரோபோவுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. சிவிடி காரர்களுக்கு ஆக்சிலரேட்டரை மெதுவா படிப்படியா அழுத்துங்க. 40,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை அந்த சிவிடி ஃப்ளூயிட கண்டிப்பா மாத்துங்க. அதுதான் அந்த காரோட ரத்தம். கார்ன்றது ஒரு இயந்திரம் மட்டுமில்ல, அது உங்க குடும்பத்துல ஒருத்தர். அத அன்பா கவனிச்சுக்கிட்டா அது உங்கள நடுத்தெருவுல விடாது. இந்த தகவல் உங்க பணத்தை காப்பாத்தும்னு நினைச்சா ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. உங்கள் பயணம் பாதுகாப்பானதாக அமையட்டும். நன்றி.